ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இத மரச்சீனி கிழங்கு அல்லது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்க வச்சு 2 வகையான வற்றல் செய்றது எப்படின்னு தாங்க பார்க்க போறோம். 1 கடையில நாம வாங்கும்போது வட்டமா இருக்கக்கூடிய அந்த கிழங்கு சிப்ஸுங்க. இன்னொன்னு பீச்லலாம் வச்சு செய்யக்கூடிய கிழங்கு சிப்ஸ் தாங்க. நாம முதல்ல பார்க்க போறது பீச்லலாம் வச்சிருக்கக்கூடிய அந்த கிழங்கு வற்றல் தாங்க. இந்த வற்றல் செய்றதுக்கு நாம முதல்ல கிழங்குகள சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கட் பண்ண கிழங்க ஒரு தடவ நாம தண்ணில வச்சு நல்லா கழுவிக்கிட்டு வேக வச்சு எடுக்கலாங்க. நம்ம சின்ன சின்னதா, அதாவது கடையில வாங்கும்போது எந்த அளவுக்கு சின்னதா இருக்குமோ அப்படிதாங்க வெட்டி நம்ம வேக வைக்கணும். ஆனா, அத விட நாம கொஞ்சமா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நாம அந்த சின்ன ஷேப்புக்கு கட் பண்ணோம்னா, எல்லாமே ஈவனா ஒரே ஷேப்ல கட் ஆகி கிடைக்கும். நாம இத ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு இல்லங்க. நம்ம கத்திய வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா, லேசா கத்தி வச்சோம்னா உள்ள இறங்குற மாதிரி வெந்த உடனே நாம இத எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கொதி வரும்போதே நமக்கு தேவையான பக்குவத்துல வெந்து கிடைச்சிரும். கிழங்கு ரொம்ப மாவு போல வெந்துடக்கூடாது. அரை வேக்காடு வெந்திருந்தா போதுங்க. இப்ப இத நாம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. பாருங்க, இப்ப நம்ம வெட்டியிருக்கும் போது எந்த அளவுக்கு அழகா ஷேப்பா வந்திருக்கு அப்படின்னு. நம்ம பச்சையான கிழங்கு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஷேப்பா வராது. நாம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிழங்குல ஒரு துண்டை எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அது உடைஞ்சு வரணுங்க. மாவு மாதிரி போகக்கூடாது. அந்த பக்குவத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி நாம இந்த கிழங்குகளை வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. 2 நாள் நாங்க நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இது ஒரு நாள் காய வச்சதுல உள்ளது. இத நாம எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அது உடைஞ்சு வரணுங்க. ஆனா இப்ப நாம உடைக்கும் போது இது வளைஞ்சு தான் கொடுக்குது. அப்ப இன்னும் நமக்கு காய வைக்கணுங்க. இனி இத நாம 2வது நாள் காய வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 2வது நாள் காய வச்சதுல உள்ளதுங்க. இப்போ இத நாம எடுத்து உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா, டக்குன்னு உடைஞ்சு கிடைக்குங்க. இந்த மாதிரி உடைஞ்சு கிடைக்கிற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அப்படி நாம காய வச்சோம் அப்படின்னா தாங்க 6 மந்த் வரைக்கும் நாம ஸ்டோர் பண்ணி தேவைப்படும்போது பொரிச்சு எடுக்க வசதியா இருக்கும். இப்போ நாம எண்ணெய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த கிழங்குகளை நாம போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம கிழங்க பொரிக்கும் போது எண்ணெயில போட்ட உடனே அது ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகி எண்ணெய்க்கு மேல எழும்பி வரணுங்க. அதுக்கப்புறமா நாம இந்த கிழங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா கிழங்கு கரிஞ்சிரும். இனி இந்த கிழங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகுங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும்போது நாம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்மளோட கிழங்கு வற்றல் ரொம்பவே சூப்பரா அண்ட் கிறிஸ்பியா ரெடி ஆகிடுச்சு. இனி இதுல நாம கொஞ்சமா உப்பு சேர்த்து எடுத்துக்கலாங்க. நீங்க கிழங்க வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க உப்பு போடாண்டா. கடைசியா கொஞ்சமா வற்றல் பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம பீச்ல வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இந்த கிழங்கு வற்றல் நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததா வட்ட கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு வற்றல கடையில செய்யும்போது இதை டைரக்டா அப்படியே பச்சையா வச்சு கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஆனா நாம செய்யும்போது இதை லைட்டா வேக வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது ஈவனா எல்லாமே வட்டமான ஷேப்ல நமக்கு கிடைக்கும். இந்த கிழங்கு வற்றல நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமா தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா கொதிச்ச தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தா போதுங்க. அப்போ இந்த வெளிப்பக்கம் எல்லாம் கொஞ்சமா வெந்து உள்பக்கம் நம்மளுக்கு பச்சையா கிடைக்கும். பாருங்க, இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெளிப்பக்கம் வெந்து உள்பக்கம் பச்சையா இருக்கிற அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கிற டிஃபரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஈவனான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே ஈவனான ஷேப்ல வரல அப்படின்னா கூட கவலைப்படாண்டா. நீங்க தடிமனா வெட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு செட்டாவும் மெல்லிசா வெட்டியிருக்க எல்லாத்தையுமே ஒரு செட்டாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
ஆனா, அதுக்குன்னு ரொம்ப தடிமனா வெட்டிறக்கூடாது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு அது கிழங்கு வற்றல் ரொம்பவே கடுகடுன்னு இருக்கும். இனி நாம தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய நல்லா ஹீட் ஆக்கி இந்த கிழங்குகள போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதாங்க. இந்த கிழங்கு வற்றலையும் நாம பொரிக்கும்போது கொஞ்சமா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி கரிஞ்சு போயிரும். பாருங்க, இப்ப நம்மளுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகி கிடைச்சிருக்கு. இப்ப நாம இத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான, கிரிஸ்பியான கிழங்கு வற்றல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த கிழங்கு சிப்ஸ் எவ்வளவு கிரிஸ்பியா இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நம்ம ஒரே ஒரு கிழங்கு தான் எடுத்திருந்தோம். அதுல 2 வகையான சிப்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதே நமக்கு கடையில வாங்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கடையில நமக்கு வாங்கும்போது அது அவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கான்னு நமக்கு தெரியாது. இனி ஃபைனலா கொஞ்சமா வற்றல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் போடாம வெறும் உப்பு மட்டும் போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். ஆனா லைட்டா வற்றல் பொடி சேர்த்தா கொஞ்சம் காரமா சுவை நல்லாவே இருக்கும். இனி இதை நாம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. காத்து உள்ள போச்சு அப்படின்னா இந்த கிழங்கு சிப்ஸ் கொவுந்து போயிரும். ஒரே கிழங்குல நம்ம 2 விதமான கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. நீங்களும் உங்க வீட்ல இந்த கிழங்கு சிப்ஸை செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கடையில இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க வீட்லயே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.